நியாயமாக பேசுறோம். எங்க உட்கார்ந்தா என்ன, எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன? சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயரை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட முயன்ற அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டம் இன்று காலை நடந்தது. அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டரங்கில் இன்று காலை மாநகராட்சி இயல்பு கூட்டம் நடந்தது. மேயர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார். ஆணையாளர் இளங்கோவன், துணை மேயர் சாரதா தேவி மற்றும் திமுக அதிமுக கவுன்சிலர் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கியதும் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி எழுந்து பேசும்போது மாநகராட்சி குடிநீர் விநியோகிக்கும் முறையை தனியாருக்கு தரக்கூடாது, சுமார் ரூபாய் 4315 கோடிக்கு தனியாருக்கு தருவதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் மேயர் அறை முன் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி மற்றும் அதிமுக கவுன்சிலர் அமர்ந்து தர்ணா செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களை மேயர் ராமச்சந்திரன் சமாதானம் செய்தார். ஆனால் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டு இருந்தனர். இவர்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலரும் கூச்சலிட்டனர். இதனால் சுமார் 15 நிமிட நேரம் மன்ற கூட்டம் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் மேயர் சமாதானம் செய்து அடுத்து அதிமுக அவரவர் இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் சிறிது நேரம் அமர்ந்து கூட்டரங்கில் கலந்து கொண்டு வெளிநடப்பு செய்துள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.